ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இந்த மெடிக்கல் சைடோ இன்ஜினியரிங் சைடோ பிடிக்கல. அது இல்லாமல் மெடிக்கலில் எம்பிபிஎஸ் அந்த டாக்டர்லாங்க ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஹோமியோ, யுனானி இந்த மாதிரி இல்லாமல் வெட்டினரியும் இல்லாமல் பட் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக ஏதாவது நான் படிப்புகளை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிச்சு அப்படிங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கரண்ட்டு +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்ததுமே இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி அட்மிஷன் 2026 தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படி அட்மிஷன் போடுறது, என்ன மார்க் வேணும், இதுக்கு என்ன நீட் எக்ஸாம்ஸ் சொல்லியிருந்தாங்களே, இதெல்லாம் நீட் எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையா, இது எல்லாத்தையும் தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டைம் யாருன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஆர்ஜிஆர் அகாடமிக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் +2 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரூப் சூஸ் பண்ணாமல் அவங்களுடைய கேரியர் ஆப்ஷனை மிஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கேரியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதனால அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுக்குது. அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் +2 இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வந்து மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, நீட்டு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, டாக்டர் வேண்டாம்னு நினைச்சாலும் சரி, பட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, பேராமெடிக்கல் கோர்சஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்? இதுல நம்ம பார்த்தோம்னா கோர்சஸ் அப்படின்றப்ப நம்ம நிறைய இருக்கு. பிக்கெஸ்ட் மித் அபவுட் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா வந்து மெனி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் திங்க் நீட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் மெடிக்கல் கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்சுவலா அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி அவங்களே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும், நீட் வந்து கம்பல்சரி எழுதிதான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. என்டிஏ அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்பையும் என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் ஏஹெச் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீட் வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறமா யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் சமாளிக்க முடியாது அப்படின்னு எதனா கம்ப்ளைண்ட் போயிருக்கும் போல இருக்கு. திருப்பியும் ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு இல்லை நீட்டு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அதனால யாருன்னா வந்து இது வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணின்னு பேராமெடிக்கலுக்கு நான் பிசியோதெரப்பி போகலான்னு நினச்சேன், ஆக்குபேஷனல் தெரப்பி போகலான்னு நினச்சேன், இதெல்லாம் வந்து நீட் எழுதணும்னு சொன்னாங்களே அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு எதனா ட்ரைனிங்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படி தூக்கி அப்படி ஓர வச்சிருங்க. நீட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ரைட்டா? அதே போல் இப்போ பிசியோதெரப்பிக்கு தேவையில்லை, ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு தேவையில்லை, தென் ரேடியோகிராஃபிக்கு தேவையில்லை, நர்சிங், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீட்டு தேவையில்லை. பட் த ரியாலிட்டி இன் தமிழ்நாடு ஒன்லி +2 marks is enough. Paramedical courses do not require need admission based only for their 12th mark base பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க, admission. How the admission selection works அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, admission are conducted through the தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். tnmedicalselection.org என்ற வெப்சைட்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பேராமெடிக்கல் அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இப்போதான் முடிஞ்சதுனால அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல. செலெக்ஷன் மெத்தட் பேஸ்ட் ஆன் 12th நம்மளுடைய எக்ஸாம்ஸ் மார்க்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி பாட்னி, இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், இதை வந்து 200 கட் ஆஃப் வச்சு அதை பேஸ் பண்ணி தான் அரைவ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து யார் டாப்ல கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து அதுக்கு அடுத்தது அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அது என்ன கட் ஆஃப் அப்படின்றத வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஹவு இட் ஒர்க்ஸ். ஹையர் மார்க்ஸ் பெட்டர் சான்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். நிறைய மார்க் ஒரு 180 மார்க்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு தாராளமாக கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் பார்க்குறப்ப டு செக்யூர் கவர்மெண்ட் சீட்டு எய்ம் கட் ஆஃப் 170+ இருக்கிறப்ப
நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. தமிழ்நாடு 19 கவர்மெண்ட் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் சம் மேஜர் ப்ரோக்ராம்ஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசி அண்ட் தெராப்பியில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் ஃபார்மசியில் வருது, பிபிடி பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் தெரப்பி கீழே வருது. தென் கிளினிக்கல் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி, தென் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசிஷியன் டெக்னாலஜி, தென் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் கீழே வருது. தென் டயக்னாஸ்டிக் அண்ட் இமேஜிங் அதில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி, ஆப்டோமெட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் அண்ட் இமேஜிங் கீழே வருது. தென் நர்சிங் அண்ட் கம்யூனிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி நர்சிங், தென் வந்து பிஏஎஸ்எல்பின்னு இருக்கு, ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெராப்பி. இது ரொம்ப டிமாண்டு கோர்ஸ். சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். இதில் எலிஜிபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபார் ஃபார்மசி, ஆப்டோமெட்ரி, ஆடியோலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை மேக்ஸ் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பாங்க. ரைட். இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ சார் இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிஃபார்ம் சீட்ஸ் வந்து மெட்ராஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் 120 சீட்ஸ் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 305 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கவர்மெண்ட் சீட்ல போனால் நல்லது, நம்மளுக்கு ரொம்ப கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், பட் ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினல் ஃபீஸ் 5000 ரூபாய் படிச்சுட்டு வெளில வந்துடலாம். பிபிடி பிசியோதெரப்பி எடுத்துட்டு கிட்டத்தட்ட 80 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு. பிஏஎஸ்எல்பியில் ஸ்பீச் தெராப்பி சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸ், ரொம்ப லிமிட்டடு, ஹைலி டிமாண்ட் கோர்ஸ் அது. ரைட். இதை தவிர அலைடு ஹெல்த் கோர்சஸ் வித் ஹை டிமாண்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, அதுலயும் ஒரு 330 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அது ஒரு 340 சீட்ஸ் இருக்கு. தென் வந்து ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அது ஒரு 350 சீட்ஸ் இருக்கு. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 250 சீட்ஸ் இருக்கு. பிசிஷியன் அசிஸ்டன்ட் அதை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 261 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்ல அவைலபிள் இருக்கு. டயாலிசிஸ் டெக்னாலஜி அகைன் அது ஒரு 240 சீட்ஸ். கார்டியாக் டெக்னாலஜி 182 சீட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போறதுக்கான நல்ல அருமையான வாய்ப்பு. சார் எவ்வளவு மார்க் இருந்தால் எனக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் சீட்டு 180க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுவே பிசிஎம் நம்மளுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்ற மாதிரி எஸ்சிஏ அப்படிலாம் பார்த்தோம்னா பிசிக்கு வந்து 175, எம்பிசிக்கு 179, பிசியோட பிசிஎம் இது வந்து எம்பிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கு. பிசிஎம் வந்து 176, தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 178, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 168, எஸ்சிஏ வந்து 173. பாருங்க பிசியோட கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கம்மியாக இருக்கு இந்த அலைடு கோர்சஸ்ல. ஏன்னா எல்லாருமே அந்த இதில் போயிருப்பாங்க, மெடிசனுக்கு எம்பிபிஎஸ்க்கு போயிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கம்மியாக இருக்கு. எம்பிசி ஜாஸ்தியாக இருக்கு. எஸ்சிஏ எஸ்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பிசிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஒய் கவர்மெண்ட் சீட்ஸ் நம்மளுக்கு வந்து எடுத்தாகணும் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டொனேஷன் கேட்பாங்க. ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 லட்சம் வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீஸ் வந்து ரொம்ப லோ ஃபீஸ், 5000 ரூபாய் தான். மெரிட் பேஸ்டு அட்மிஷன், டொனேஷன் கிடையாது. ரைட்டா? அதனால ஈஸியாக படிச்சுட்டு ஜம்முன்னு வெளில வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபைனலாக சார் என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு கிடையாது அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 12th பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 19 கேரியர் ரிலேட்டடு மெடிக்கல் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட் ஹூ பிளான் இயர்லி அண்ட் ஃபோக்கஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மார்க்ஸ். என்ன சார் இயர்லியாக பிளான் பண்ணுறது, எக்ஸாம்ஸே முடிஞ்சிச்சே சார் எங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, ஏற்கனவே 2-3 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருக்கும், பயாலஜி முடியாமல் இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கி தட்டிட்டீங்கன்னா இந்த சீட்டை நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 பேசுங்க. சார் இதெல்லாம் எங்களுடைய இது கிடையாது சார், நாங்கள் டாக்டர் தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம் சார், நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம் சார், அதுக்கு எதனா கோர்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் நம்மகிட்ட கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஒரு 33 நாளைக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. மார்னிங் 10 o'clock ஈவினிங் 5:15 வரைக்கும் நம்மளுடைய கிளாஸ் டைமிங்ஸ் வரும். இதில் வந்து டீச்சிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணியும் காட்டுவாங்க, டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் அந்த கிராஷ் கோர்ஸில் நடக்கும். என்டையர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணி தருவோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்
போத் ஆர் அவைலபிள். இமீடியட்டாக கால் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8695186953. இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் சீட்டை தட்டிட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் டிபிட்டர்ஸ் பேட்ச் 2027 அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 20 ஸ்டூடெண்ட் தான் ஒரு பேட்ச்ல. 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க போறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் மென்டர்ஷிப்ஸும் கொடுத்து அவங்கள அழகா எந்த விஷயம் தெரியும், எந்த விஷயம் தெரியல, எது கற்றுக்கணும், எது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணும், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ், இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பக்காவை ஒவ்வொரு டாப்பிக்கும் அவங்கள தரோ பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வாங்க வைக்கிறதுக்கு எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. 20 ஸ்டூடெண்ட் தான். இதில் ஒன்று என்ன மெயின் என்னன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதம் ஆர்ஜிஆர் அகாடமி கொடுக்குறோம். இந்த உத்தரவாதத்தை எந்த இன்ஸ்டியூஷனுமே இந்தியா லெவலில் கொடுக்காது. அது ஆர்ஜிஆர் அகாடமி நம்ம கொடுக்குறோம். அதனால தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆர்ஜிஆரில் உங்களுடைய டைமை போட்டு நெக்ஸ்ட் இயர் சீட் எடுக்கிறதுக்கு வாங்க. கால் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அடாட இந்த மாதிரியெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க வாடா இங்கே வாடா நீ போகணும் நீ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் எடுத்துன்னு வந்து இந்த ப்ரோக்ராமில் போட்டுருங்க. ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அவங்க நெக்ஸ்ட் இயர் சீட்டு வாங்கிட்டாங்க, பரவாயில்ல ஒரு நல்ல அற்புதமான இடத்த கொடுத்தியடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா போய் சேர்த்த மார்க்கே வரலையே அப்படின்னா, பரவாயில்லடா திருப்பி பணத்தை வாங்கி கொடுத்தியடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். ரைட்டா? கால் பண்ணுறீங்களா? எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.